கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். நமக்காக விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எதற்காக வந்தார் என்பதை குறித்து கடந்த நாட்களில் நாம் சிந்தித்தோம். அது எல்லோருக்கும் மகிழ்ச்சியூட்டுகிற ஒரு நற்செய்தியாகவே அமைந்திருந்தது. ஹாப்பி கிறிஸ்மஸாகவே அமைந்தது. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்காக வந்தார். அவர் நம்மிலே எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நிலையிலே கடந்து வருகிற பொழுது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். நாளிலே அவர் தருகின்ற வார்த்தையை நாம் கேட்டு நம் வாழ்வாக்கிக் கொள்ள கடந்து வரலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆன்மா, சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா விதமான நிலையிலும் ஆண்டவரை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு நல் வாழ்வு அளிப்பதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை பேசும் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் என்கிற ஒரு செய்தியை நாம் கேட்டோம். கிறிஸ்மஸை நாம் கொண்டாடினோம் இல்லைங்களா? உண்மையாகவே நமக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு கிறிஸ்மஸாக அமைந்தது. இந்த நாளிலே நாம் வருடத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். கடைசி பகுதிக்கு இந்த கடந்த நாட்களிலே ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி பலி செலுத்தணும். அதை குறித்து இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். நன்றி பலி மிக மிக அவசியம். அதை குறித்து தெய்வீக திருவிழியம் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறது, நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்கணும். பிரியமானவர்களே, தெய்வீக திருவிழியத்திலே நாம் பார்க்கிற பொழுது 1 தீமோத்தேயு 2:16 சொல்றோம். என்ன சொல்லுவார்னா, கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீர் ஆக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. இதை நாம் படிக்கிற பொழுது நம்ம கற்றுக் கொடுக்கும். இப்படிலாம் செய்யணும். இன்னைக்கு அந்த நிலையில பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, திருப்பாடலை பார்க்கிற பொழுது புகழ்ச்சி, ஆண்டவரை புகழ்வது, நன்றி செலுத்துவது, மன்றாட்டு, இப்படியெல்லாம் கலத்துவது இருக்கும். அதிலே திருப்பாடலே 50வது திருப்பாடலின் தலைப்பினை பார்க்கிற பொழுது அந்த தலைப்பு என்ன சொல்லுகிறது பார்ப்போம் என்றால், உண்மை வழிபாடு. உண்மை நாம் வழிபடுகிறோமே, அந்த வழிபடுகின்ற நிலை எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த வசனம் ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது மிக அழகான கருத்தாக இருக்கும். அதிலே அந்த திருப்பாடலே கடைசி வசனம், அந்த கடைசி வசனமாக இருப்பது 23வது வசனம். அந்த 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். 2 விதமான கருத்துக்கள் அங்கே ப்ளூட்டி போட்டப்பட்டிருக்கிறது. இந்த இறைவசன வார்த்தையை பிடுகிற பொழுது, அப்பத்தை பிட்டு நாம் கொடுக்கிறது போல இறைவசன வார்த்தையை பிடுகிற பொழுது அங்கே 2 கருத்துக்களை பார்க்கிறோம். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துகிறார்கள் என்று. யார் சொல்ற வார்த்தை? ஆண்டவர் சொல்ற வார்த்தை. ஆண்டவர்
நன்றி பலி செலுத்துவோர் அவரை மேன்மைப்படுத்துகிறோமா? என்னை மேன்மைப்படுத்துகிறார்னு ஆண்டு சொல்லுகிறார். இந்த மேன்மைப்படுத்துகின்ற காரியங்களை நாம் கொண்டு வரணும். அந்த அடுத்த வசனத்தை பார்க்கிற பொழுது தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், இரண்டாவது பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வாழ்க்கை வழியிலே அவருடைய வார்த்தையின்படியாக வாழ்ந்து கடந்து போகணும். 2 கரம் இருக்கின்ற நிலைத்தான். இதனை பார்க்கிற பொழுது என்பவர்களை நன்றி பலி செலுத்துகிறவர் என்னை மேன்மைப்படுத்துவார் சொல்லுகிற பொழுது தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு கருத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீ பார்க்கணும், பைபிளில் லூக்காஸ் நற்செய்தி எடுங்க. லூக்காஸ் நற்செய்தி எடுத்துட்டு நீ பார்க்கிற பொழுது 17வது அதிகாரத்திலே அந்த 11 முதல் 19 வசனத்திலே 11 முதல் 19 வசனத்திலே சொல்லப்படுகிற அந்த தலைப்பு என்ன? 10 தொழுநோயாளர்கள் நோய் நீங்க பெறுதல். 10 தொழுநோயாளர்கள் நோய் நீங்க பெறுதல் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை அப்படியே நீங்க படிச்சுனாக்க இது அதிகமாக சொல்ல தேவையில்லை. தொழுநோயாளர்கள் அந்த நாட்களிலே இல்லை, அந்த நாட்களிலே தொழுநோயாடினாக்க அவங்க தனிப்படுத்திடுவாங்க. அவங்க மக்களோடு கூட இணையக்கூடாது, அந்த தொழில தனியாக இருப்பாங்க. அவர்கள் தனியாக தான் இருக்கணும், சாப்பிட மக்களோடு கூட இணையக்கூடாத நிலையில் தனியாக இருப்பார்கள். அப்பப்பட்ட நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போய்கொண்டிருக்கிறார். ஒரு வழி போய்கொண்டிருக்கிறார். 10 தொழுநோயாளர்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லுகிறார்கள், மன்றாடுகிறார்கள். நாங்கள் இப்படியெல்லாம் நோயோடு கூட தனிமைப்படுத்தப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறோம் என்று மன்றாட்டு கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு, நீங்க போயிட்டு உங்க குருக்களிடம் காட்டுங்கன்னு சொல்லுங்க. இதை பற்றி நாம் பேசணும்னா நிறைய கொண்டு வரணும். பாவிகளுக்கு தான் இப்படிப்பட்ட தொழுநோய் வரும் என்ற நிலைத்தான், பாவம் மன்னிக்கப்பட்ட நிலை குணமாகிற நிலைத்தான் பார்க்குறோம். அதனால்தான் இயேசு நீ போய் குருக்களிடம் காட்டுங்க. அந்த 10 தொழிலாளர்கள் போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச தூரம் போன உடனே, என் அன்பானவர்களே, ஒருத்தர் அந்த 10 பேருக்கும் சுகமாயிடுது. ஆனால் அதில் ஒருத்தர் அந்த 15வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அதில் 15வது வசனத்தில் பார்க்கிற பொழுது அதில் ஒரு மனிதன் எப்படி சொல்லுகிறார் பார்க்கணும். அவர்களுள் ஒருவர் தம் பிடி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். எல்லாரும் போயிட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டு குருக்களை பார்க்க போறாங்க. ஆனா அதிலே ஒரு மனிதர் தன்னுடைய உடம்புல அந்த தொழுநோயில நீங்கிறதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பலத்த சத்தமா இயேசுவேன்னு சொல்லி கத்திக்கிட்டு ரிட்டர்ன் பேக் வருகிறார். வருகிறார். அந்த வார்த்தை படிக்கும் பொழுது என் உள்ளம் அப்படி போயிட்டு போனது இல்லைங்களா? அவர்கள் ஒருவர் உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு ரிட்டர்ன் பேக்காரார். சரி, நீ பார்க்கணும். அப்படி வரார். வந்துட்டு அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். என்று கீழ் தட்ட பண்ண முடியும். கால்த்தப்பட்ட மடங்கள் அங்க பார்க்கணும். பிரியமானவர்களே, அந்த அவர் திரும்பி வந்து இயேசுடைய காலில் விழுந்து, ஆண்டவருடைய இயேசுடைய கால்களை விழுந்து, அப்படி குப்புற விழுந்து
ஆண்டவர் வணங்கி அவருக்கு நன்றி செலுத்துகிறார். நன்றி செலுத்துகிறார். ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உரத்த குரலிலே கத்துகிறார். திரும்பி வருகிறார். இயேசுடைய காலிலே குப்புற விழுகிறார். நன்றி செலுத்துகிறார். நன்றி செலுத்துகிறார். அந்த 17வது வசனத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே கேட்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இயேசு அவரை பார்த்து 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? 10 பேருடைய நோய் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? அந்த 9 பேர் எங்கேன்னு கேட்கிறார். என் அன்பானவர்களே, 10 பேர் நோயை நான் குணப்படுத்தவில்லையா? நீ மட்டும் வந்திருக்கிற, அந்த 9 பேர் எங்கேன்னு கேட்கிறார். சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து இது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக அற்புதம் செய்திருக்கிறார் இல்லைங்களா? நன்றி செலுத்தல. உதாரணத்துக்கு அந்த 10 பேர்ல ஒருத்தர் நீங்களா இருக்கலாம், மீதி இருக்கிற நான் ஒருத்தன் இருக்கலாம். என் அன்பானவர்களே, 10 பேர்ல ஒருவர் வந்து திரும்பி வந்தாரு. மீண்டும் அவருடைய வாழ்க்கையில் எதுவும் கஷ்டம் நஷ்டம் வராதா? கஷ்டம் துன்பம் இரவு பகல் போல வந்துதான் தீரும். அப்போ வருகிற பொழுது நன்றி செலுத்தாத ஒரு மனிதன் அவன் ஆண்டவனிடம் வந்துட்டு கேட்க வேண்டிய இல்லை. கேட்டா என்ன நடக்கும்? எப்படி இருக்கும்? சிந்திக்க வேண்டிய நிலை, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டிய நிலை. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தேன். சமாரியன் 10 சமாரியன் வந்து ஆண்டவர் செலுத்தினான். அந்த நன்றி செலுத்துகிற மகளாக நீங்களும் நானும் இருக்கப்பட வேண்டும். 10 பேரா 9 பேரா இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். என் நண்பர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எங்கே அந்த 9 பேர் கேட்கிறார் ஆண்டவர். அதில் நாம் இருக்கக்கூடாது. 9 பேர்ல கேட்கிறார். சரி, இந்த கருத்துக்களை உள்ளத்தினை வளர்த்து வைங்க. இந்த காலகட்டத்திலே பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, ஒரு வருடத்திலே கடவுள் எத்தனை அற்புதம் அதிசயம் நமக்கு வாழ்க்கை செய்திருக்கிறார். ஒரு வருடம் விடுங்க, ஒரு நாளைக்கு காலையில் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் இருந்து மீண்டும் படுக்கையில் சென்று வருவதற்கும் எத்தனை காரியத்தை எந்த நிலையில ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிறார். ஒரு நாள் ஒரு வாரத்தில் நம்முடைய திருமண காரியம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு என்ன நன்றி செலுத்திக் கொண்டிருக்கும்? நான் செய்யவில்லையா? எங்கே? நான் செய்யவில்லையா? எங்கே? அவர் கேட்கார். நன்றி செலுத்தணும். அந்த கருத்தோடு கூட நான் கொண்டு வருகிறேன். திருப்பாடல் 107 அந்த 22வது வசனத்தை நீங்க படித்து பாருங்க. திருப்பாடல் 107 22வது வசனத்தை நீங்க படித்து பாருங்க. அதுல சொல்லுகின்ற வார்த்தை மிக அழகான ஒரு வார்த்தையா இருக்கும். நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக, அக்களிப்போடு அவர் தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக. அக்களிப்போடு கூட நன்றி பலியை அவர்கள் செலுத்துவார்களாக. அக்களிப்போடு அவருடைய செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக. என் அன்பானவர்களே, நன்றி பலி செலுத்துவார்களாக. இன்னைக்கு நாம் நன்றி பலி செலுத்துகிறோம். எப்படி? ஏதோ ஒரு மெழுகு பத்தி வச்சுட்டு நன்றி செலுத்திட்டு போறோம். நல்லதுதான். ஒரு பெரிய மாலை வாங்கி போடுவோம். நல்லதுதான். ஆனால் மற்றவர்களுக்கு அந்த கருத்துக்கள் எங்கே ஓடும்? எத்தனை புரிய முடியும்? அக்களிப்போடு அவர்கள் செயல்களை புகழ்ந்து ஏற்றுவார்களாக என்று சொல்லப்பட்டவர்களை எங்கே நன்றி செலுத்துகிறோம்? ஒரு முழுபத்தியோ அல்லது திருப்பலி, நன்றி திருப்பலி முடிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல, நல்லதுதான். ஆனால் மற்றவர்கள் அந்த ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டுடைய வல்லமையை எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
கருத்துக்களை பார்க்கணும். இதை நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டில் மார்க்கில் இருக்கணும். மார்க்கில் 5ஆம் அதிகாரத்தில் நீ பார்ப்பினாக்க, மார்க்கில் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒன்று அருமையானக்காரன் இருக்கு. பேய் பிடித்த ஒரு மனிதன், அவன் கல்லறை தோட்டத்தில் அப்படியே இருக்கிற ஒரு மனிதன், லிகியோன், ஆயிரக்கணக்கான பேய் பிடித்த ஒரு மனிதன். ஆண்டவர் அந்த மனிதனுக்கு அற்புதமான ஒரு விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். சுகத்தை கொடுத்த பின்னாடி அவங்க எல்லாம் பார்க்குறாரு. அப்படி இந்த உடையெல்லாம் பேய் பிடித்த மாதிரி அப்படி போயிட்டுருக்கான். அவர் புதிய உடையெல்லாம் அணிஞ்சிட்டு சுய நினைவோடு கூட அந்த மனிதன் இருக்கிறார். அப்போ அந்த 5ஆம் அதிகாரத்தில் எடுத்துட்டீங்க. எனக்கு உண்மையிலே நிறைய சகோதர சொல்லுவாங்கன்ட்டுருக்கு. நீங்கள் சொல்லுகிற பொழுதெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம், படிச்சுட்டே இருக்கிறோம், குறிக்கிறோன்னு வாங்க. எல்லோரும் செய்யணும். கேட்டதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது, உள்ளத்தில் நிறுத்துவதற்காக எழுதி வைக்கணும். சரி, 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அந்த 19-20 வசனத்தை நீ பார்க்கணும். அதில் இயேசு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று. அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததை எல்லாம் உறவினர்களுக்கு அறிவியும் என்றார். உன் உறவினருக்கு அறிவு என்று சொல்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததை எல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். பார்க்கணும், நீ போயிட்டு உங்கள் வீட்டில் சொல்லடா, உன் குடும்பத்தில் சொல்லு, உங்கள் ஊரில் சொல்லு, உங்களுடைய பங்குல சொல்லு, உங்களுடைய வட்டாரத்தில் சொல்லு. ஆண்டவருடைய மகிமையின் காரியங்களை அவர்கள் அறியட்டும் என்று நினைத்தான். நாம் அப்படி செய்கிட்டு இருக்கிறோமா? ஏதோ மொழி பற்றி ஒரு திருப்பலி, ஒரு மாலை, நன்றி பலி ஆண்டவர் செய்திக்கு முடிச்சு போட்டு இல்லை, சொல்லணும். ஆண்டவர் சொல்லணும் தான் அவருடைய மகிமை வெளிப்படும். செய்யணும். இது நாம் செய்யணும் தான் அங்கே சொல்லப்பட்டு ஆண்டவரே சொல்லி போய் சொல்லு. சில வேலை அவர் சொல்லுவார், யார் சொல்லுவான்னு அது வேற கருத்துக்கள் இருக்கு. ஆனால் சொல்லணும்னு சொல்லி கொடுக்கிறார் இல்லைங்களா? இந்த கருத்தை நீங்கள் பார்ப்பீங்களானாக்க, அந்த கருத்துக்களை இந்த பேய்பிடித்த அந்த மனிதன் எப்படி போயிட்டு ஊருக்கெல்லாம் போய் சொல்லுவான் பார்த்தனாக்க, எல்லா மக்களும் எப்படி ஆண்டவர் ஏசு சேர்த்துட்டு இருப்பாங்க பார்க்கணும். இதுதான் நன்றி பலி. சரி, அந்த கருத்தோட கூட திருப்பாடல்ல 111 முதல் வசனம், திருப்பாடல் 111 எனக்கு தூயன உணர்த்துகிறது. அப்படி கொண்டு போற 111 முதல் வசனத்தில் சொல்லப்படுகிற பொழுது சொல்லுவார், என்ன சொல்வார்? எனக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இதுதான் அந்த லிகியோன் பேய் பிடித்த அந்த மகன் சகோதரன் செய்த காரியங்கள். சபையில சொல்லணும். இன்னைக்கு நாம் பார்க்கிற பொழுது நற்செய்தி ஜெப வழிபாட்டு கூட்டங்களிலே, தியான கூட்டங்களிலே பார்க்கிற பொழுது சாட்சி சொல்ல வைக்கிறார்கள். ஆண்டவர் செய்த சாட்சிகளை சொல்லுங்கன்னு சொல்றேன். சில புத்தகத்தெல்லாம் போடுறாங்க. அன்னை மாதாவுடைய திருத்தலத்தில் கூட வைக்கிறாங்க. சொல்லுகிற பொழுது அதை கேட்கிற ஒவ்வொருடைய மனிதன் உள்ளத்திலும் ஒரு விசுவாச தன்மைகள் உண்டாகும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லணும். என் அன்பான சகோதரமே, நாம் அந்த 10 தொழுநோயில் 9 தொழுநோயாளிகளா, ஒரு தொழுநோயாளியா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, லிகியோன் ஊரெல்லாம் போய் எல்லாரும் சொன்னான், எல்லாரும் இயேசுவிடம் வந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நன்றி செலுத்தணும். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நாம், கடந்த நாட்களிலே ஆண்டவர் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தணும். என்னன்னு பார்க்கணும் இருக்கு. நீ செய்த நன்மையை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா நீ செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும், ஜனவரி மாதத்திலிருந்து
இந்த டிசம்பர் மாதம் வருதிக்கும் எத்தனை காரியங்கள், என்னென்ன காரியங்கள். இந்த கொரோனா வந்ததில்ல, என்னென்ன யாரெல்லாம் எப்படிலாம் ஆனாங்க, எப்படி போனாங்க, எப்படி நடந்தது. ஆனாலும் கடவுள் நம்மளை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறாரே. கொரோனா காலத்தில் நோய் மாத்திரம் அல்ல, வறுமையில் எவ்வளோ மக்கள் வேதனைப்பட்டு தொழிலாக இழந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் கடவுள் நம்ம எடுத்துட்டு இருக்கிறாரே. நினைக்கிறீங்கள? நீ செய்த நன்மையை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா, இப்படிதான் ஆண்டவர் சொல்லாரு. நீ நன்றி பலியை அவருக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் இப்படிலாம் பாடி புகழ்ந்துட்டு போன்னு சொல்றாங்க. நன்றி பலி செலுத்தேன், எல்லா மக்களுக்கும் அறிவிக்கும் நிலையிலே கடந்து போகணும். நான் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்திலையும் பார்க்கணும் பிரியமானவர்களே. இப்படியாய் நம் நன்றி பலி செலுத்துகிற பொழுது நடக்கிறது என்ன? ஓ மை ஜீசஸ், ஓ மை ஜீசஸ். திருப்பாடலில் முன்ன பார்த்தீங்க தானே, ஆரம்பத்தில் திருப்பாடல் 50 எடுத்து பார்த்தீங்க தானே, அதே திருப்பாடல் மீண்டும் எடுக்க 50வது திருப்பாடலில் நீ பார்க்கிற பொழுது அதில் 14வது வசனத்தை நீ படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உண்ணதற்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள். பார்க்கணும், கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உண்ணதற்கு உங்கள் நேர்ச்சிகளை பொருத்தனைகளை செலுத்துங்கள், நிறைவேற்றுங்கள். இன்னைக்கு இதை நான் சொல்லணும்னு தொய்யான் உணர்த்துற சில சகோதர சகோதரிகள் நான் என்ன பண்ணுவோன்னா, வேலை ஆகிற வட்டிக்கும் அப்படியே கட்டி பிடிச்சி ஆண்டவர்கிட்ட படிச்சிடுவோம். எத்தனையோ பொருத்தனை பண்ணிடுவோம். வேலை முடிஞ்சிச்சு, ஆசீர்வாதம் ஆச்சாக்க அதோட சரி. அது தமிழில் ஒரு பழமொழியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, சொன்ன இருக்கும். ஆகிற வருதிக்கும் முடிகிற வருதிக்கும் முடிஞ்ச பின்னாடி இல்லைங்களா? அதை மறந்து போகக்கூடாது. அது பாவம். உன் கடவுளுக்கு நீ ஒரு நேர்ச்சி செய்திருந்தால் அதை நீ செலுத்து. அது செலுத்தவில்லை என்றால் அது உனக்கு பாவம் என்று சொல்லுது, இணைச்சட்டத்தில் சொல்லிருக்கும். இன்னைக்கு நாம் பார்க்கணும். இந்த கருத்துக்களை கொண்டு வருகிற பொழுது நண்பனவர்களே, அந்த 50ஆம் அதிகாரத்திலே 14 வசனம் படிச்சீங்களா? அடுத்தது 15வது வசனத்தையும் தயவு செய்து எடுத்து படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? அந்த 50ஆம் அதிகாரத்திலே 14 வசனம், அந்த 15 அதில் பார்த்தினாக்க, அந்த அதாவது துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்பொழுது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன், நீங்களே மேம்படுத்த சொல்லுங்க. 14 அந்த 15 வசனம் என்ன கொண்டு வரணும். நம்முடைய வாழ்க்கையில் நன்றி பலி செலுத்துகிற பொழுது தான் அடுத்த முறை நாம் வாழ்க்கையில் துன்பம் வருகிற பொழுது அவன் நோக்கி கூப்பிட முடியும். அவன் நோக்கி கூப்பிட்டு அவருடைய ஆசிரியம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் எப்படி அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. 14-15 என் அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கப்பட வேண்டும். இந்த நாளிலும் என் அன்பானவர்களே, நம்மை ஆண்டவர் சமூகத்திலே கடந்த வந்த ஒவ்வொரு காரியங்களையும் ஒப்பு கொடுத்து அவருக்கு நன்றி செலுத்தலாம். அருமையான கருத்தை நத்தியத்தினத்தை சிந்தித்தோம். ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிற பொழுதுதான் அவரோடு கூட இணைகின்ற தொடர்புகின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது. தெய்வீக திருவிழி நமக்கு காட்டி கொடுக்கிறது. நன்றி செலுத்தனம் அவர் செய்திருக்கிற எல்லா சகல நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தனம். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற நிலையிலே, நன்றி பலி செலுத்துகின்ற நிலையிலே நான் கூறுகின்ற கருத்து, கொலோசியர் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே இந்த 12வது இறைவசன வாசிக்கிறோம். ஆனால் 12வது வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 11க்கு மேலே
11க்கு அதனுடைய கடைசி வேடு, அந்த வேடோடு தொடர்ச்சியான பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். படித்து பாருங்க. மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். இம்மா பெரிய பாக்கியம் கொடுத்திருக்கிறாரே இல்லையா? இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கு, நாம் நன்றி கூறாமல் இருக்க முடியுமா? நன்றி கூறணும், வாழ்நாள் முழுதுமா நன்றி கூறணும். தாயின் கருவத்திலே உருவாக்கினவர், அப்படி இதுவரை நடப்பித்து வருகிறவர், இதோ நிலையில அல்ல, இந்த உலகத்தின் நிலையில அல்ல, அவருடைய சொந்த பிள்ளைகளாகின்ற நிலையிலே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய மக்களாகின்ற நிலையை கொண்டு வந்திருக்கிறார். இது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நாம் ஒவ்வொருவருமே ஆணுடைய பிள்ளைகள் ஆக்கின்ற நிலையிலே கடந்து நடப்பித்து வருகிறார் என்பதை குறித்து அவருக்கு நன்றி கூறணும், நன்றி கூறணும். அன்பானவர்களே, நீங்க பார்க்கணும், இந்த உரிமை பேற்றை மக்களுக்கான அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றை பங்கு பெற செய்தான்கிற வசனத்தை பார்க்கிற பொழுது 1 பேதுருவிலே 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள், கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவருடைய பிள்ளைகளாகின்ற அவருடைய அந்த உரிமை பேற்றுக்கு பங்காளியாகின்ற நிலை நமக்கு வந்திருக்கிறதே, இதை நினைத்து பார்க்கணும். 1 பேதுருவிலே சொல்லப்பட்டிருக்கிறோம், ஒளியிலிருந்து இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியத்தை நாம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய பணியாக இருக்கின்றது. ஓ மை காட், ஜீசஸ் இன்னும் உள்ளவர்களே, நன்றி செலுத்தணும். அந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நாம் நன்றி பலி செலுத்தணும். அதே நிலையில் நான் சொல்லுகிறதை பார்க்கணும். திருப்பாடல் 92 எடுத்து படித்து பாருங்க. திருப்பாடல் 92 1 5 வசனத்தை நீ படிக்கிறதுனாக்க 6வது வசனம் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லி இருக்கும். பைபிளை நான் படிச்சு வரும்பொழுது அப்படி பார்த்து ஒவ்வொன்றும் உள்ளத்தை அறுக்கும். திருப்பாடல் 92 1 2 அப்படியே ஒவ்வொரு வசனத்தை நீங்க படிச்சுட்டு வாங்க. முதல் வசந்த படிங்க. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது, நன்றி சொல்லுவது, நன்றிபடி ஏறெடுப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. இங்க ஒரு கருத்து, இங்க ஒரு கருத்து. ஆண்டவருக்கு அப்படியா இல்லைங்களா? நன்று, உமக்கு நன்றி பலி செலுத்துவது, நன்றி கூறுவது நன்று, நல்லது. உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நல்லது. ஆண்டவர் இந்த பாடலோடு கர்த்த இந்த திருப்பாடல் ஒவ்வொன்றும் அப்படி பார்க்கிற பொழுது எந்த நிலை கொண்டிருக்கு. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? காலையில் உமது பேர் அன்பையும் இரவில் உமது வாக்கு பிரராமையையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. நன்றி என்பது தேங்க்ஸ், நன்றி. கிண்டலில் காலை முதல் மாலை வரை இரவு படுக்கிறவரை என்னென்ன நிகழ்ந்ததெல்லாம் நினைச்சு இசைக்கருவிகளோடு கூட உமக்கு பாட்டு பாடி இசைக்கருவில் வாசித்து நன்றி கூறுவது நல்லதுன்னு சொல்றாங்க. கருத்துக்கள் பார்க்கணும். அதே 2வது வசனத்தை என்ன சொல்லுகிறது பார்க்கணும். அந்த இரண்டுகளுக்கும் அந்த அப்படியே ஒவ்வொன்றும் 2 3 4 5 வசனத்தை அப்படி படிச்சு பாருங்க. ஒவ்வொன்றும் சொல்லி வர்றாரு. அந்த 6வது வசனத்தை தயவு செய்து ப்ளீஸ் எடுத்து படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது?
அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே. இப்படி அந்த 5 கருத்துக்களை சொல்லி 6வது சொல்லுகிறாரு, அறிவிலிகள் அறியாததும் மூடர்கள் உணராததும் இதுதான் சொல்றார். நாம் யார்? நாம் யார்? அறிவிலிகளாக இருக்கக்கூடாது, மூடர்களாக இருக்கக்கூடாது. அவரோடு கொடைக்கு ஆண்டவர்களை கடந்து நன்றி செலுத்துவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கண்ண கருத்தை பார்க்கணும் பிரியமாக்களே. இந்த திருப்பா அந்த மண்ணுக்கும் அந்த கருத்துக்களை ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்று இன்னைக்கு நான் அதை நதிக்க சொன்னேன். ஏதோ ஆண்டவர் செய்திக்கு நன்மையை ஒரு முழு பத்தியோ அல்லது மாலையோ போட்டு ஒரு திருப்பி நல்லதுதான். ஆனாலும் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தணும். ஓப்பன் திருப்பாடல்ல 103 1 2 வசனத்தை எடுத்து அப்படியே படிங்கண்ணா, படிச்சு பாருங்கண்ணா. அதுல என்ன சொல்லு? திருப்பாடல் 103 அந்த பாவரி ஒவ்வொன்றும் அந்த திருப்பாடல்ல 103 1 2 வசனத்தை பார்க்கமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. என் உயிரே, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு, அவர் திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே, அனைத்தையும் மறவாதே. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதேன்னு அந்த உள்ளத்துக்கு கொண்டு வர சொல்லுகிறது. ஏன் முன்ன வசனத்தில் பார்த்தோமல்ல, 6வது வசனம் அறிவிலிகள் அறியாதது மூடர்கள் உணராதுன்றது சொல்லல. அதனால நமக்கு கிடையாது, மாறாகி இப்படி கொண்டு வரணும் இருக்கும். அதனால்தான் அனைத்தையும் மறவாதி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதி. இந்த அருமையானது ஒரு கருத்தை வச்சு அப்படியே அந்த வசனத்தில் அப்படியே ஒவ்வொன்று படிப்போம்னாக்க நல்லா இருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. அது பின்னாடி பார்ப்பனாக்க நோய்களிலிருந்து குணமாக்குறார், பாவத்தை எல்லாம் போக்குறார், நோய்களை குணமாக்குறார், அற்புதமாக நடத்துகிறார்னு அந்த பாடலை அப்படி படித்து பார்க்கணும். அந்த பாட்டை பாட்டில் படிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை கடவுள் எப்படிலாம் செய்திருக்கிறார் அதெல்லாம் மறக்கக்கூடாது. நன்றி பலி ஏறடைக்கணும். அதனால தான் அந்த கருத்தை எனக்கு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமான நிலையில் பாடிக்கிட்டு இருக்கு. என் உயிரே ஆண்டவரை போற்றி. எல்லாரும் அப்படியே என்னோட கூட பாடுங்களே பார்க்கலாம். பாடுங்கண்ணா, பாடுங்க. என் உயிரே ஆண்டவரை போற்றி, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்றி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. உங்களுக்கு நான் சொல்லலை, நம்முடைய உள்ளத்துக்கு சொல்லுதுன்னா. ஓகே, இந்த கருத்தை நீ பார்க்க அப்படியே கொண்டு வருகிற பொழுது, நான் ஒவ்வொரு வசன வார்த்தைகளை கொண்டு வருகிற பொழுது என் பெருமாளே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை எடுங்க. அதில் ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நீ பார்க்க முடியும். எபேசியர்ல 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள்.
என்ன சொல்றார் பாருங்க. புனித பவுலடிகள் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான், எபேசிய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தந்தையாம் கடவுளுக்கு எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துங்கள். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துங்கள். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்கள். இந்த கருத்து நாம் சிந்திக்க வேண்டியது. நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் வரலாம். அது அப்படியே இருந்து விடுகிறதா? உடனே மாறுகிறது அல்லவா? மாற்றி கொண்டு வருகிறது அல்லவா? நாம் சில வேளையில் பார்க்குற பொழுது கஷ்டத்தை பற்றியே சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, அந்த கஷ்டங்கள் ஏன் வருகிறது, எப்படி வருதுன்னு பார்க்கணும். நன்றி செலுத்த நம்ம ஆண்டவருக்கு. அந்த கஷ்டம் அந்த இரவு முடிந்து பகல் தோன்றுவது போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே இரவு முடிந்து பகல் தோன்றுவது போல, அதே போல மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் நீங்கி ஒரு இன்பங்கள், கஷ்டங்கள் நீங்கி ஒரு சந்தோஷம் இல்லைங்களா கடந்து வருகிறது. இதெல்லாம் நாம் பார்த்து சொல்லணும். இரவை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது, துன்பத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க, அடுத்தவர் கட்டத்தை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. அதனால் தான் எந்த நிலையிலும் அவர் சொல்ற கருத்துக்களை பார்க்கணும். எந்த நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இதை நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, அதே கருத்து தான் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். எங்கே? கொலோசியர் புத்தகம் எடுங்க. கொலோசியர் புத்தகம் விடுங்க. கொலோசியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம். 17வது வசனம். 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். எதை செய்தாலும், சகோதரர் படிக்கும்போது கை இப்படி ஆடித்தான் படிக்கிறாரு. ஏன் அது ஒரு நாள் போட்டு படிக்கிறாரு. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆணுடைய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை சொல்லி அவருக்கு நன்றி கொண்டு போகணும். ஏன்? கண்டிப்பா ஆசீர்வாதம் முடிக்குன்னு சொல்லுகிறார். அது நன்றியாக ஆசீர்வாதமாக நடக்க நிலையிலிருந்து கொண்டு வருகிறார். என் அன்பானவர்களே, இது நான் சொல்லுகிற பொழுது ஒரு சிறிய சாட்சியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி செலுத்தணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், ஒரு குடும்ப ஃபேமிலி, நல்ல பக்தி விசுவாசம் உள்ளவர்கள். அவர்கள் ஜெபம் பண்ணுகிற நிலையில பார்க்கும் பொழுது, இந்த நான் இப்படி அவங்க ஜெபம் பண்ணுவார், இல்லை ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி பண்ணும்போது அவர் ஜெபம் பண்ண ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கேன். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் எனக்கு அந்த கருத்துக்களை அவர் சொல்லுவாங்கன்ட்டுக்கு, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு இப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நடக்காது, நடந்ததே இல்லை. செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன், செய்ய போகிறதுக்காக இது அப்படி அந்த சொல் எல்லாமே நன்றி 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 முடிச்சுடுவார். எல்லாம் நன்றி தான், எதுக்குத்தான் நன்றி தான். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர் செய்யணும் இருக்கும். ஜபமே நன்றியிலே முடிப்பார். நான் ஒரு நாள் அவர்கிட்ட, பிரதர் நல்ல ஜெபம் பண்ணுறீங்க, இன்னும் எவ்வளோ நன்றி நன்றி சொல்கிறீங்க. ஆமாம் பிரதர், மார்க் 11 24 25 வருஷம் 24 சொல்கிறார் இல்லைங்களா, 24 சொல்கிறான்னு, நீ எதை, அதாவது நீ ஜபத்தில் எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொண்டாய் நம்பு, அதை நீ பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கிறாள். அதனால் நான் ஃப்ரண்ட்லேயே நான் நன்றி சொல்லிட்டேன், அட்வான்ஸ்லேயே நான் நன்றி சொல்லிட்டேன். அப்பா அருமையான கருத்தரா சுவாமின்னு சொல்லி அப்படின்னு எனக்கு பார்க்கணும். பெரியமார்களே, எதை சொன்னாலும் மார்க் 11:24 சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் ஜபத்தில் எதை கேட்கிறீங்களோ அதை பெற்றுக்கொண்டு விசுவாசிங்க, நம்புங்க, அது உங்களுக்கு அப்படியே ஆகும்னு சொல்கிறாரு. எனவே நான் அப்படி நன்றி சொல்கிறேன் பிரதர்னு சொன்னாங்க. என் அன்பானர்களே, வாழ்க்கையில் ஆசீர்வாதமான காரியங்கள் ஒவ்வொன்று நினைத்து பார்க்கணும். சரி, இது அப்படியே கொண்டாந்து இந்த நிலையை கொண்டாந்து 1 தெசலோனிக்கரில் 5ஆம் அதிகாரத்தில் 16, 17, 18
இந்த வசனத்தை 1 to 1, 3 அந்த 3 ப்ளஸ் பண்ணி எங்க சொல்லுகிற வார்த்தையை நீங்க பார்க்கணும். என்ன சொல்லுகிறது? எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் வெளிப்படுத்திய திருவுளம் இதுதான். நன்றி சொல்லணும். நம்ம சொன்ன ஒவ்வொரு கருத்தும் கொண்டு வாங்கன்னா கொண்டு வாங்க. எப்பொழுதும் எல்லா ஒரு சூழ்நிலையிலும் நீங்க நன்றி செலுத்தணும். என் அன்பானவர்களே, நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில சிலதெல்லாம் எப்படியே நடந்துக்க கொள்ளலாம். அது எப்படி இருந்தாலும் கடவுளுடைய திருவுளத்துக்கு ஏற்றபடி அது நன்மையாகத்தான் முடியும். நான் சொல்லுகிற கருத்தை பார்க்கணும். ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 28வது வசனம் நிறைய சாச்சனம். ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 28வது வசனம் அங்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கும். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவருடைய திட்டத்துக்கு ஏற்ற அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஏதோ ஒன்று மைனஸ் மாறினாக்க அது பிளஸ் ஆகிறதுக்கு தான், அது ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரது தான். நான் சொல்லுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் இருக்கு, என் சகோதரனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? உதாரணமா நான் ஒரு நாள் பஸ்ஸுக்கு நின்றுருக்கேன். அந்த பஸ்ஸு வயல் கை காட்டி நிற்கிறோம், ஆனால் கை காட்டு அவன் போயிடேன்ட்டான். பஸ்ஸு நிற்கவே இல்லை. இருந்திருக்கேன் ஸ்டாப்பு வழி வர நிற்கிறேன், அதில் ஸ்டாப்பிங் தான், அவரும் நிற்காம போயிடேன்ட்டான். இச்சு பஸ்ஸு போயிட்டாருன்னா என்ன செய்யறதுன்னு நான் இருக்கேன். என் அன்பானவர்களே, கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி வேற ஒரு பஸ்ஸை வச்சு நான் போனேன். அது ஏறிட்டு நான் போயிட்டேன். டவுன் பஸ் தான் போயிட்டேன். முன்னாடி போன பஸ்ஸு ஒரு மரத்து மேலே ஏறி மோதி அங்கே லாக் ஆகிடுச்சு, நின்றுருக்கு. நான் பின்னாடி போகும்போது அந்த பஸ்ஸில் பார்த்தேன், ஆண்டவரே நன்றி என்றேன். ஏன் நான் நினைக்கிறேன் பஸ் என்னை விட்டு போயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் அனைத்தும் நன்மைக்கேதுவாகவே செய்கின்றார். எனவே தான் அந்த வசன வார்த்தைகளை பார்க்கணும். இன்று நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன அனுபவத்தை சொன்னேன், எத்தனையோ இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை, அதை பார்க்கணும். இனிவெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவருக்கு அதனால தான் ரோமர் 8 சொல்லப்பட்டு இந்த கருத்தை நீ பார்ப்பீங்களானாக்க, இந்த நான் நிறைய சொல்லணும். அபகுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் உண்டு. 3ஆம் அதிகாரத்தில் அந்த மகிழ்ச்சியாக இருங்கின்ற நிலையை கொண்டு வருவார். அபகுக்குள்ள 3ஆம் அதிகாரத்தில் அந்த 17, 18, 19 வசனத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க. அது படிக்க வேண்டாம். என்ன சொல்லுகிறது? அத்திமரம் தளிர் விடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அந்த 16, இந்த 17, 18, 19 வசனம் சொல்லியிருக்கான். ஏன் அதுதான் ரோமர் 8 சொல்ல. எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் நன்றி செலுத்தணும். தூய ஆவியானவர் ஒவ்வொரு கருத்தையும் இப்படி நேற்று தினத்தில் கூட சகோதரர் பாடுகிற பொழுது, நீ செய்த நன்மைகள் என்ன கருத்துக்கள் இல்லை, 1000 அது சொல்லி விவரிக்க முடியாதையான்னு சொல்லிட்டு பாடினார் இல்லைங்களா?
நினச்சி பார்க்கணும்ப்பா, நினச்சி பார்க்கணும். இந்த உலக வாழ்க்கையில பார்க்கிற பொழுது யாராவது ஏதாவது செஞ்சாக்க உடனே தேங்க்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா? ஏதாவது ஒன்றாக்க அட்லீஸ்ட்டு பஸ்ஸில் போகிறோம் உட்காரத்து இடம் விட்டுனா தேங்க்ஸ். ஒரு பேனா எழுதும்போது பேனா இல்லை, அப்போ ஒரு பேனா கொடுக்குறேன் தேங்க்ஸ் பிரதர். எது எடுத்தாலும் நாம் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா? மனிதனுடைய வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்கிறோம். அது இயல்பாய் போய்கொண்டிருக்கிறது. அதே போல் யார் கேட்குறாங்களோ அவங்களும் நன்றி தேங்க்ஸ் எதிர்பார்க்குறாங்க. நாம் எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? என்ன இவ்வளோ ஹெல்ப் பண்ணால் ஒரு தேங்க்ஸோடு சொல்லாத போகிறானுங்கள இல்லைங்களா? நான் நினைக்கிறோம். மனித வாழ்க்கையிலேயே தேங்க்ஸ் கொடுக்கறதும் தேங்க்ஸ் எதிர்பார்க்குறமான காரியங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய அன்பு ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே எப்படி நன்றி பலிகளை ஏறெடுக்கணும், நன்றி பலிகளை நன்றி அவருக்கு சொல்லணும். நாம் நன்றி சொல்லனாக்க அவர் வெயிக்க என்ன இது 10 தொழிலாளர்களை குணப்படுத்தி போய் கேட்டார், என்ன அவங்களும் அங்கே போயிட்டான்ட்டு அந்த மாதிரி நடக்க வேண்டிய ஆகிடும். நன்றி பலி செலுத்த 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 அவர் நமக்கு இன்னும் கொடுத்துட்டே கொடுத்துக்கிட்டே இருப்பார். நன்றி பலி செலுத்தலைனாக்க இருக்க வேண்டிய நிலைத்தான், மனித நிலை தான் கொண்டு வந்தேன் எனக்கும் கடவுள் நிலை. கடவுள் அப்படியே இல்லை, இருந்தாலும் நாம் நன்றி செலுத்த வேண்டிய கருத்து. இதை நான் பார்க்கிற பொழுது, நான் அந்த வசன வார்த்தையை சொல்லுகிற பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிற பொழுது இந்த வசன வார்த்தையில் எல்லாமே ட்ரூ டீக்ஸ் போயிட்டே இருக்கு. 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர். என்னுடைய வாழ்க்கையில் நான்லாம் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என் நாமத்திலும் இல்லை, என் அன்பு சகோதரர் கூட அப்படி தான். நீங்கள் கூட நிறைய பேர் எப்படி இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட கடவுள் தானே நம்மை அழைத்து நம்மை பயன்படுத்தி வருகிறார். புனித பவுலடிகளை பார்க்கிற பொழுது புனித பவுலடிகளை சொல்வார். அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கலாம். தயவுசெய்து 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீ படிங்க. நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடம் இருந்தே வருகிறது. இன்னைக்கு நிறைய நாம் பார்த்துருக்கோம். இந்த வசன வார்த்தை என் உள்ளத்தை தக்கு அடிக்கிறது. இன்னைக்கு பார்த்தினாக்க தொலைக்காட்சியில் இப்படி எல்லாம் செய்தி கொடுக்க முடியும்னு நினைச்சிட்டு போனாக்கும், அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைய செஞ்சிட்டு இருக்கிறோம். அவர் எல்லாம் அவர் தந்த தானம், எல்லாம் அவர் தந்த தானம். அது இந்த வசன வார்த்தையை படிக்கிற பொழுது ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். இந்த புனித பவுலடிகள் கொரிந்தியர் மக்கள் சொன்னார் இல்லையா, இதுவே 1 தீமோத்தேயுவில் நீ பார்ப்பீனாக்க 1 அதிகாரத்தில் 2வது வசனத்தில் கூட அங்கே ஒரு அக்கடிக்கு இருப்பார். அதில் 12வது, அது 1 12வது வசனம், அதை அப்படியே படித்து வந்தால் 2 அப்படியே படிச்சு அப்படியே வந்துட்டு இருக்கு. 12வது வசனத்தை படிக்க போதும். 12வது வசனம் படிக்க பாருங்க, என்ன சொல்றீங்க? எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி திரும்ப ஒரு வாட்டி படிங்க. ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். நான் நினைக்கல, அவர் நினைக்கிறார். மடமையான காணப்பட்டதை, அறிவினமான காணப்பட்டதை, பலவீனமான காணப்பட்டதை அவர் எடுத்து அவர் மகிமைக்காக பயன்படுத்துகிறார். இல்லைங்கல்ல? நம்முடைய வாழ்க்கை நினைச்சு பார்க்கணும். இது நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு இருப்பேன். நான் நன்றி செலுத்துறேன்னாக்க எனக்கு பெருமைக்கு தான் சொல்லவில்லை, அவருக்கு
கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எல்லாம் நான் பாடுறதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களும் சேர்ந்து பாடணும். பாடுங்களா? பாடணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் செஞ்சாரு, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? உங்களுடைய வாழ்க்கை இதை விட அதிகமான காரியம் இருக்கிறதே இல்லைங்களா? ஒரு திருமணம் ஆகாத காரியமா இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் நடந்திருக்கிறதே. பணம் இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம், எவ்வளவு ஆண்டவர் வழிநடத்தியிருக்கிறாரே. படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம், ஆண்டவர் நல்ல ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு. இது ஒவ்வொன்றும் நினைச்சு பாருங்க. குழந்தை பாக்கியமே இல்லைன்ற நிலையில் இருந்திருக்கலாம், டாக்டர் உள்ளன்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கி கொடுத்திருக்கிறாரு. நினைச்சு பாருங்கண்ணா, நினைச்சு பாருங்க. அவர் வாழ்க்கையில் எப்படிலாம் செஞ்சா நினைச்சு பார்த்து என்னோடு கூட இணைந்து இந்த பாட்டு சரணத்து மாத்திரம் பாடுங்க. அது நன்றி பலியாய் மேலே போட்டும் மேலே போகட்டும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. என்னோடு கூட இணைந்து நன்றி பலி பாட்டு எடுத்திருக்கிறீங்க. விண்ணகத்தில் இருந்து ஆண்டவர் அப்படியே பார்த்திருக்கிறார். உங்களுடைய நன்றி பலி ஆண்டு எடுத்திருக்கிறார். வருகிற காலங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடக்கும். ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நமக்கு நடப்பிப்பார். இந்த கருத்துக்களை நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, ஏதோ உலக நிலையில அல்ல, உலக நிலையில இறை வசன வார்த்தைகள் சொல்லுகிற செயல்படுத்துகிற நிலையிலே கடந்து வரணும், கடந்து வரணும், கடந்து வரணும். அப்படி கடந்து வருகிற பொழுது அவருடைய அருளை மாதிரி பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்தாரே, எப்படி நன்றி செலுத்த நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லலாம். இதோ அப்படின்னு இல்லைங்க. மதலேன் மரியாதை எடுங்க. மதலேன் மரியாள் அவருடைய வாழ்க்கையில எப்படி 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 இருந்தது. அந்த மதலேன் மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில நன்றி செலுத்துதன் காரியங்களாக எப்படியெல்லாம் செயல்பட்டான் நினைச்சா என் உள்ளம் அப்படி புக்கு போகிறது. நான் சொல்ற வசனத்தை தயவு செய்து எடுத்து நீ படிக்கணும், பார்க்கணும். நிறைய இல்லை, மதலேன் மரியாதை பார்க்கும்போது நிறைய சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா நற்செய்தியில் 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், அந்த மேலேருந்து பார்த்தனாக்கே தெரியும். 8ல் 2வது வசனம் படித்து பாருங்க என்ன சொல்லுதுக்கு. பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும்.
7 பேய்கள் நீங்கப்பட்ட மதன மரியாள் அங்கே இருக்கிறாங்க. எல்லா கருத்தும் நான் சொல்ல வரேன், மதன மரியாள்ன்ற இங்கே கருத்து கொண்டு வரேன். மற்ற பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். எல்லாரும் இருக்கிறாங்க. அங்கே யார் இருக்கிறாங்க? 7 பேய்கள் நீங்கப்பட்ட மதன மரியாள் அங்கே நிற்கிறாங்க. இயேசு பெண்களை செலக்ஷன் பீப்புளாக கொண்டு நிற்கிறாங்க. சீடர்களாக அங்கே பெண்களின் சீடத்துவமாக அங்கே நிற்கிறாங்க. அந்த மகதலேன் மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை என்ன நினைச்சிருப்பாங்க? அவர் செஞ்ச கடந்த காலத்தில் செஞ்சிருக்கிற நன்மையை நினைச்சு 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 உள்ள பூரிக்கப்பட்டு நடந்திருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். உள்ளத்தை பார்க்கிறவர், நன்றி பலி ஏறெடுக்கிறதை பார்க்கிறவர், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த பெண்களுடைய சீடத்துவத்தில் தான் அங்கே மதுரை மரியாள் அங்கே இருக்கிறாங்க. இது நீ பார்த்தனாக்க ஒவ்வொன்றும் சொன்னைக்கும் யார் யார் எங்கேயோ போனாங்க, எப்படிதான் போனாங்க, செலசியம் பண்ண சீடர்கள் கூட எங்கேயோ இப்படிதான் போயிட்டாங்க. ஆனால் அந்த மகதலேன் மரியாள் எப்படி கடந்து வந்தான்னு பார்க்குற பொழுது அடுத்த ஒரு கடத்தை சொல்கிறேன். யோவானில் 19ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நீ படித்து பாருங்க. யோவானில் 19ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் படித்து பாருங்க. அங்கே அவங்க சொல்லியிருக்கோம், சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். சிலுவை அடியில இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல யாரா இருக்கிறாங்க? மகதலேன் மரியாள் அங்கே இருக்கிறாங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த அந்த விடுதலையின் காரியங்களை, நன்மைகளை அந்த அம்மாளால் மறக்க முடியல. கண்டினியூ போறாங்க, சிலுவை வரலையும் போயிட்டே இருக்கிறாங்க. என் அன்பானவர்களே, சிந்திக்க வேண்டித்தான் நான் இதை கருத்து சொல்லுகிறேன். தூயான் உணர்த்துகிறது. இதோ ஒரு நிலையிலே முடிச்சிட்டோம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது. தன்னுடைய ஜீவித காலங்கள் முழுதும் மறக்கக்கூடாது அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த நன்மைகளை. மகதலேன் மரியாள் அப்படியாய் செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. என் அன்பு, அதை நான் பார்க்கிற பொழுது இந்த சிலுவையில் இதே கருத்து தான் மார்க்கில் கூட சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. மார்க்கில் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. மார்க்கில் 15ஆம் அதிகாரத்தில் 40-41 வசனத்தை நினைக்கிறேன். 15ஆம் அதிகாரத்தில் மார்க்கில் 15ஆம் அதிகாரத்தில் 40-41 இருக்கணும். படித்து பாருங்க. அதில் சொல்லிருக்கு, பெண்கள் சிலரும் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதலா மரியாவும் சின்ன யாக்கோப்பு யோசே ஆகியோரின் தாயாக மரியாவும் சலோமி என்பவரும் இருந்தனர். முன்ன சொல்லப்பட்ட வார்த்தை தான் நீங்க கொஞ்சம் இது பண்ணி சொல்லிருக்கிறாங்க. ஆண்டவரை பார்க்கிறாங்க. அந்த சிலுவையில் தொங்கிற ஆண்டவரை பார்த்து அந்த மகதலேன் மரியாளுடைய உள்ளத்தில் என்ன ஒரு உணர்வுகள், எண்ணங்கள் வந்து இருக்கும். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குதான், அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. எங்கேயோ எப்படியோ நான் பேய் பிடிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எனக்கு விடுதலை அளிச்சு இப்படிப்பட்ட நிலையை கொண்டு வந்தீங்களேன்னு அப்படி கையை நீட்டி அந்த அம்மாவுக்கு நன்றி செலுத்தி நிற்பாங்க. வாழ்க்கையில நன்றி பள்ளிகளில் செலுத்தனம் அந்த அப்படியே கொண்டு இருக்கும் பொழுது அந்த மகதலேன் மரியாள் காரியங்களில் மத்தேயுவில் 27ஆம் அதிகாரத்தில் 50வது வசனம் படித்து பாருங்க. மத்தேயுவில் 50 ஜீசஸ் 27ஆம் அதிகாரத்தில் நான் இருக்கிறேன். 27 பார்த்தனாக்க 56வது வசனம் நினைக்கிறேன். அவர்களிடையே அதுதான் மகதலா மரியாவும் மகதலேன் மரியாளும் யாக்கோப்பு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் ஜெபதேயும் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். அந்த மகதலேன் மரியாள் டு கண்டினியூ. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன். அவர் செய்த சகல நன்மைகளை நான் ஒருபோதும் மறவாமல். என்ன இல்லைங்களா அந்த அம்மா? இன்னைக்கு நீங்கள் நான் என்ன ஏதோ 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 செஞ்சுட்டு போனதில்லை, கடந்து வரணும். தன்னுடைய ஜீவித வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தினார், நன்றி செலுத்தினாய் கடந்து வரணும். இயேசு அப்படியே இந்த இதில் பார்த்தா அப்படி ஒவ்வொன்றத்திலும் அந்த மதுரை மரியாதை போய் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நான் சொல்கிறதில் பார்த்தனாக்க இதில் மிக முக்கியமான ஒரு இடம். என்ன இடம்? இயேசுவை கடலில் அடக்கம் செய்கிறார்கள். இயேசுவை கடலில் அடக்கம் செய்து விடுகிறார்கள். அடக்கம் செய்த பின்னாடி அவர் சொன்னார், மூணாவது வீட்டில் சொன்னார். அதெல்லாம் அவங்களுக்கு புரியல. ஆனால் கூட அந்த அடக்கம் செய்த பின்னாடி அந்த சடலத்துக்கு சிலதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறதும் மகதலேனே மரியாள் பார்க்கணும். மத்தேயுவில் 28 முதல் வசனம் படித்து பாருங்க. மத்தேயுவில் 28 முதல் வசனம் படித்து பாருங்க. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில், வாரத்தின் காலையில் அதிகாலை வேளையில் மகதலேன் மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். கல்லறையை பார்க்க சென்றார்கள். அந்த ஓய்வு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் அவங்க போறாங்க, போய் பார்க்க போறாங்க. சனிக்கிழமை ஓய்வு நாள், அடுத்த நாள் பாருங்க வீட்டு போறாங்க. என் அன்பானவர்களே, அந்த கல்லறையில் போயிட்டு அவங்க பார்க்குறாங்க, கல்லறையில் இருக்கு. அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது என்ன இருக்கும்? அந்த அம்மா அழுகிறார்கள். என்ன நிலையில அழுதிருப்பார்கள்? கடந்து வந்த காலங்களில் எப்படிலாம் என்னை காப்பாத்தின ஆண்டவரே, நீ எங்க ஏன் இப்படி சொல்லி அழுதிருப்பார்கள். இல்லைங்களா? ஆண்டவருடைய தூதர் வந்து மகதலேனே மரியாளுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஏங்க தேற்றிருக்கிறீங்க அங்கே சொல்லி, அதுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நான் மகதலேனே மரியாளுடைய வாழ்க்கையில் அப்படி கொண்டு வருது. ஏனென்றால் நான் நன்றி செலுத்தது ஒரு நாளோடு அல்ல, தொடர்கின்ற வாழ்நாள் முழுதுமாக நன்றி செலுத்தணும். வாழ்வல் ஜீவிதங்களாக நன்றி செலுத்தணும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இதுதான் செஞ்சிட்டு இருக்கேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி ராஜா, நன்றி உமக்கு நன்றி எஜமானரே, நன்றி உமக்கு நன்றி. நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்த ஆண்டவருக்கு சந்தோஷமாகும். நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், செயல்படுவார். அதுதான் நான் கொண்டு வர காட்டு. சரி, இது நான் கொண்டு வருகிற பொழுது என் அன்பானவர்களை ஒவ்வொரு உணர்ச்சியோடு சொல்லி போயிட்டே இருக்கிறேன். நன்றிக்கும் திருப்பாடலில் இந்த திருப்பாடலில் 100வது திருப்பாடல் 100ல் 4வது ஒரு வசனம் சொல்லியிருக்கோம். அந்த வசனத்தை பார்த்தனாக்க என்ன அருமையான ஒரு வசனமாக இருக்குன்னு. நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். நன்றியோடு அவர் திருவாயிலில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். நன்றியோடு கருத்துக்களை பார்க்கணும். நம்ம ஒரு ஆலயத்துக்கு போறோம்னாக்க அவர் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்படி போகணுமா? அப்படி சன்னிதானத்துக்கு போகிற பொழுது
அவருடைய இறை பிரசனை போகிற பொழுது அப்படியே போகணுமா? அந்த என்ன கருத்தை சொன்ன? நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். அப்படி கொண்டு போகணும் சொல்லிருக்கு. அந்த வார்த்தைகள் எந்த அளவு கொண்டு போறாரு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் மாத்தினாரே, கண்ணீர் எல்லாம் துடைத்தாரே, அவர் அக்களிப்பாய் மாத்தினாரு. நம்ம பார்க்கிற பொழுது திருப்பாடல் 30 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 38வது இருக்கும், நீர் என் கண்களை சொன்ன இருக்கும். நீர் என் கண் 30 அந்த 8 9 10 11 வசனம் தயவுசெய்து படிச்சு பாருங்க, 11 படிச்சு பாருங்க. அந்த சொல்லப்பட்டிருக்கு. வாசன வார்த்தைகள் எந்த அளவு கொண்டு போகிறார் இருக்கும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றி விட்டீர், என் சாக்கு துணியை கலைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியாய் உடுத்தினீர். மகிழ்ச்சியாய் உடுத்தினீர் இல்லைங்களா? மகிழ்ச்சியாக உடுத்தினீர். என் அன்பானவர்களை பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதை நினச்சி ஆண்டுடைய கோயிலுக்கு திருத்தலத்துக்கு அவருடைய ஆலயத்தில் நாம் சந்திக்க போகிற பொழுது ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருக்கு அவர் நன்றி செலுத்த போகணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனம் நன்றி பள்ளி செலுத்தணும். என் அன்பானவர்களே, வருகிற 2022ஆம் வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஆண்டுகளாக இருக்கப்பட வேண்டுமென்றால் இந்த காலகட்டங்களில் நன்றி பலி செலுத்துங்கள். உங்க வீட்டில் இருக்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கைகளை விரித்து பரலோகத்துக்கு நேராய் விரித்து ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக நன்றி செலுத்துங்கள். ஆலயத்திலே போயிட்டு நற்கருணை நாதர் என்ற போயிட்டு தனிமையா இருக்கிறீர்களா? கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். எந்த அளவுக்கு நீங்க நன்றியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரும் என்பது உண்மை. உண்மை. மனித இயல்பிலே நான் முன்னே சொல்லிவிட்டேன். நன்றி, ஏதாவது தேங்க்ஸ் சொன்ன உடனே அடுத்து வந்த பணம் கொடுப்பான். தேங்க்ஸ் சொல்லனாக்கி அடுத்து வந்து கொடுப்பாங்களா? இல்லை. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் தானே கன்சென்றிருக்கிறார். இதை ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது எந்த இருக்கும். திருப்பாடல் 40 5வது வசனம் ஒரு கருத்து சொல்லிருக்கு. இந்த கருத்தை நான் கொண்டு வரேன், பார்க்கணும். திருப்பாடல் 140 திருப்பாடல் 40 5 வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இந்த கருத்தாக்கு. ஆண்டவரே, எண்ணிருந்தவற்றை நீர் எமக்கென செய்துள்ளீர், உமக்கு நிகரானவர் எவரும் இலர். என் கடவுளே, அருண் செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே. அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேனாகில் அவை எண்ணில் அடங்கா. எண்ணில் அடங்காதான் நேரத்துக்கு அவர் பாட்டு பாடிட்டார். எண்ணில் அடங்கா பாட்டு பாடிட்டார். என் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் திருப்பாடல் 71 8வது வசனம், எப்பொழுதும் என் நாவிலே அவருடைய திருக்காரியங்கள் எல்லாம் உரைத்து கொண்டே இருக்குன்னு சொல்லுவார். திருப்பாடல் 71 இப்பொழுதும் கண்களை மூடுவோமா? நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கின்றார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும்
கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு. ஆமாண்டவரே, கொடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தின இயேசு ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆற்றி தேற்றி அருகிலிருந்து ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வந்த இயேசு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இதோ ஒரு புதிய ஆண்டை எங்களுக்காக முன்வைத்திருக்கிற இயேசு ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. இதோ இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு இருந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஒரு புதிய ஆண்டை எங்களுக்கு கொடுத்து வைத்திருப்பதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய ஆண்டை எங்களுக்கு துவக்கி கொடுப்பதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே புதிய ஆண்டிலே புதிய கிருபையை தாரும் ஆண்டவரே. புதிய ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு புதிய ஆவியை தாரும் ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு புதிய ஆவி இதயத்தையும் புதிய ஆவியும் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களோடு ஆலோசனை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியின் வழியாக உமது திருப்பலியையும் ஆண்டவரே எங்களை காண செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எங்கள் உள்ளத்தில் பதித்து வைத்து தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். வருகின்ற ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட இருப்பீராக ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை விட்டு பிரியாதபடி உண்மையே தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு இருக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியின் வழியாக எங்களை விடுதலை செய்தியை ஆண்டவரே கொடுக்க கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. கொடான கோடி நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இன்னும் எங்களை பலப்படுத்தும். இதோ இந்த தொலைக்காட்சி கண்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. புத்தாண்டிலே புது ஆண்டவரே புது ஆவியை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். வருகின்ற எல்லா இன்னல்களிலும் இருந்து ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியம். இன்னும் எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமையேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே